அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 12 பாவகங்கள்லையும் இருந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோவில் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 8ஆம் பாவகத்தோட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆயுள். ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது இந்த 8ஆம் பாவகம் தான். 8ஆம் அதிபதி காலப்புருஷ லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய், ஆயுள் காரகன் சனி. ஆயுளை தீர்மானிக்கிறதுல இவங்க தான். இந்த 8ஆம் பாவகத்துல ஆயுள் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதான் ஆயுள் மரணம் சார்ந்த விஷயங்கள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. அதிக நாள் அப்படி நீடிச்சுட்டு இருந்தால், அதிக நாள் இந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, ஒரு நோய் பாதிப்பு இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் இந்த 8ஆம் பாவகம் தான் குறிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அதாவது அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டுன்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் தெரியுங்களா. அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துக்கப்பட்டு, இந்த மாதிரி எத்தனை பட்டு இருக்குதோ அத்தனை பட்டுமே இந்த 8ஆம் பாவகத்தை தான் குறிக்கும். 8ஆம் பாவகத்தினாலதான் அந்த அவமானம், அசிங்கம் இதெல்லாம் வருது. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சரி, எதிர்பாராம திடீர்னு நடக்குது பாத்தீங்களா. எதிர்பாராம திடீர் அதிர்ஷ்டம் சரி, எதிர்பாராம திடீர் துரதிர்ஷ்டமும் சரி, அது எல்லாமே இந்த 8ஆம் பாவகத்து மூலமா தான் கிடைக்குது. ஜெயில் தண்டனை கிடைக்கிறது, வாழ்க்கையில இடைஞ்சல் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது, அடுத்தவங்களுடைய கொடுமைக்கு சித்திரவதைக்கு ஆளாகிறது, ரொம்ப நொந்து போய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதிகமா செலவாகி வாழ்க்கையில கெட்டு சீரழிஞ்சு போறது அப்படின்றது இந்த 8ஆம் பாவகம் தான். எல்லாத்துக்கும் அது நெகட்டிவாக நடக்குமா? நடக்காது. எதிர்பாராத நல்லதும் இந்த 8ஆம் பாவகத்துல இருக்கு. எதிர்பாராம திடீர்னு ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 8ஆம் பாவகம் தான். 8ஆம் பாவகத்துல தான் புதைகளும் இருக்கு. மறை பொருள் எல்லாமே, மர்மம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 8ஆம் பாவகத்தை தான் குறிக்கும். மறைஞ்சு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த 8ஆம் பாவகம் தான். மறைபொருள், ரகசியம்ன்றது, ரகசியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 8ஆம் பாவகத்தை மட்டும்தான் குறிக்கும். அறுவை சிகிச்சையும் இந்த 8ஆம் பாவகம் தான். இது எல்லாமே இந்த 8ஆம் பாவகத்துடைய பலன்கள். இப்போ இந்த 8ஆம் அதிபதி எந்தெந்த இடங்கள்ல இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த புரிய வச்சுதான் ஆகணும். எல்லா வீடியோலையும் பேசுறதுதான், வேற வழி இல்ல, பேசிதான் ஆகணும். அதாவது இந்த ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைச்சீங்க? நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடையாது. யாராலையும் இந்த உலகத்துல யாருக்குமே மொத்த தலையெழுத்தையும் மாத்தி கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. சரி, தலையெழுத்தை மாத்த முடியாது, அப்போ இந்த வழிபாடு, பரிகாரம் இதெல்லாம் பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்லது கெட்டது நடக்கும். ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு விதி இருக்குன்னா கோயிலுக்கு போகாம இருந்தாலும் 500 ரூபாய் சம்பாதிப்பாரு. ஏன்னா அவர் வாழ்ந்தாகணும். அதே கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணாருன்னா 900 ரூபாய் சம்பாதிப்பாரு, 1000 ரூபாய் தொட முடியாது. ஏன்னா அவரோட தலையெழுத்து 100 சம்பாதிக்கணும் அப்படின்றது தான். 100 கணக்குல தான் அவரால் சம்பாதிக்க முடியும். பரிகாரம்ன்றது இந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். மொத்த தலையத்தையும் மாத்தி கொடுத்துறாரு. அப்படி மொத்த தலையத்தையும் மாத்துற மாதிரி இருந்தா இந்த இந்தியாவுல, உலகத்துல வறுமைன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிருமே. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால புரிஞ்சுக்கோங்க, மொத்த தலையெழுத்தையும் எந்த ஒரு பரிகாரத்திலையும் மாற்ற முடியாது. இப்போ டாக்டரை போய் பாக்குறோம், காய்ச்சல்னு சொல்லி ஊசி போடுறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, அப்ப காய்ச்சல் சரியா போயிருது. அதுக்காக எப்பவுமே வாழ்க்கையில காய்ச்சலே வராம போயிருதா? வருது இல்ல. அது அப்போதைக்கு சரியாகும், அவ்வளவுதான். அப்போதைக்கு ஒரு தீர்வு, அவ்வளவுதான்.
மற்றபடி பர்மனண்டான காய்ச்சல் வராம எந்த டாக்டர்களையும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் அந்த வழிபாடு பரிகாரம் பர்மனண்டா ஒரு பிரச்சனை மொத்தமா தீர்க்கிறதுலாம் முடியாது. அப்புறம் நாம சொல்லக்கூடிய இந்த பலன்கள்ல எல்லாமே ஒருத்தருக்கு இருந்துராது. இப்ப லக்னத்துல இந்த 8ஆம் அதிபதி இருக்காரு அப்படின்னா ஒரு 4-5 பாயிண்ட் பலன் சொல்றோம்னா அந்த 4-5 பாயிண்ட் ஒருத்தருக்கே இருக்காது. ஆனா அந்த 4-5ல 1-2 இல்லாம இருக்காது. ஏன்னா மற்ற கிரக பார்வை இருக்கு, சேர்க்கை இருக்கு, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர அதிபதியோட பலம் அப்படின்றது இருக்கு. அதை பொறுத்து தான் வரும். இப்போ இந்த 8ஆம் அதிபதி பாருங்க, இதே மேச லக்னத்துக்கு செவ்வாயே ஆயிடுறாரு, அவர் 8ஆம் அதிபதி லக்னத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. துலாம் லக்னத்துக்கு பாருங்க 8ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே லக்னாதிபதியும் ஆயிடுறாரு, அவர் இங்க துலாம் லக்னத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. இப்ப அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அதுக்கு தகுந்த அந்த ஆட்சி உச்சம் நீச்சம் சமம் பகை அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த கிரகத்துடைய பவரும் இருக்கும். இப்போ பதிவுக்குள்ள போகலாம். 8ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா எப்படி இருக்கும்? எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், 8ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா பலன் எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஏதாவது ஒரு ரகசியமான சிந்தனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்னதான் ஒரு கூட்டு குடும்பமாவே இருந்தாலும் இவங்க எதை பத்தி சிந்திக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே ஏதாவது ஒரு ரகசியமான சிந்தனையோடையே இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 8ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மர்ம முடிச்சு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு இவங்களா சொல்லாம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுக்கு ஆயுள் சூப்பர்னு சொல்லலாம். ஆயுள்னா தீர்க்கமான தீர்க்காயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆயுள் தீர்க்கம் அப்படின்றது கன்ஃபார்ம் உண்டு. ஆனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் புகழ் அந்தஸ்து அப்படின்றது ஒரு சுயமான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இவங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் கிடைக்காது. இவங்க சுயமா எதையும் செய்யக்கூடியதுலதான் ஆர்வம் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துலயும் ஆர்வம் இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு பலமாகுன்றது 9ஆம் பாவகத்தை பொறுத்து. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிக்கடி திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம், அதனால ஒரு பயம், ஒரு மன அழுத்தம் அப்படின்றது எப்பவுமே இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு பாதிப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழ்க்கையில துரதிர்ஷ்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமான, இவங்க ஒல்லியா இருந்தாலும் சரி அல்லது குண்டா இருந்தாலும் சரி, உடல் சார்ந்தவர்கள ஒரு பலவீனம் அப்படின்றது இருக்கும். உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது கை கால் ஊனம் சொல்றோம் இல்லைங்களா, அப்படி இல்லைனாலும் அந்த உடம்பு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வாழ்க்கையில எப்பவுமே இவங்களுடைய அறிவு தகுதிக்கேற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது எப்பவுமே இருக்காது. திசை புத்தி கொஞ்சம் நல்லா இருந்தா ஓரளவு நல்லா இருக்கும். அரசியல் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு லாபம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில இருக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்க வாழ்க்கையில ஒரு சிக்கல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இத்தனை பலன் சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாமே லக்னத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறவங்களுக்கு இருந்துராது. ஆனா இதுல 1-2 இல்லாம இருக்காது. ஆனா இந்த 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் எல்லாம் இருக்கும். இருந்தாலுமே அதுல வெற்றி கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். இந்த 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு கோபம் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமே வந்துடும். இந்த 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சுயநலம் அப்படின்றது மற்றவங்களுக்கு இருக்கிறத விட ஒரு படி அதிகமாவே இருக்கும். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுக்கு உண்டான பலன்கள். அடுத்ததா 8ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இந்த 8ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்துல இருந்தா இவங்களுடைய குடும்பம் சார்ந்த வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்றது, ரகசியம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க பேசக்கூடிய பேச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை அப்படின்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இவங்க பேசக்கூடிய பேச்சு டக்குன்னு எல்லாத்துக்கும் டக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்தலாம் பேச மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது இந்த பணம் சார்ந்த விஷயத்துல நஷ்டம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். சொத்து பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். உணவு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயமும் அவ்வளவு சிறப்பா இருக்காது.
இந்த 8ஆம் அதிபதி 2ல இருந்தாரு அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு கவலை அப்படின்றது கன்ஃபார்ம் உண்டு. செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாம் சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஆயுள் நல்லா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆயுள் சம்பந்தப்பட்டதுல பெரிய அளவுல பாதிப்பு வரும்லாம் சொல்ல முடியாது. இப்ப இந்த 2ஆம் பாவம்னா வாக்குஸ்தானம் இல்லைங்களா, இவங்களோட பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு என்ன ஒரு இதா பேசுற மாதிரியே பேசுவாங்க. இதா அப்படின்னா ஒரு குத்தி பேசணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பேச்சு சார்ந்த விஷயத்துல ஒரு நிதானத்தை கடைபிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். கண்ணு சம்பந்தப்பட்டது பல்லு சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்றது இந்த 8ஆம் அதிபதி 2ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த 8ஆம் அதிபதி 2ல இருந்தா என்ன ஆகும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் அப்படின்றது இருக்காது. இது எல்லாமே இந்த 8ஆம் அதிபதி 2ல இருக்கிறவங்களுக்கு. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8ஆம் அதிபதி 2ல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு சொத்தோ அல்லது புதையல் அப்படின்னா இன்னைக்கு பூமியில இருந்தா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. லாட்டரி ஷேர் மார்க்கெட்ல சூதாட்டத்துல அதிகமா எதிர்பாராத ஒரு அமௌண்ட் அடைஞ்சா அது ஒரு புதையல் தான். இந்த 8ஆம் அதிபதி 2ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாமலே பணம் சேர்ப்பாங்க, பணம் வச்சிருப்பாங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தா, 8ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இந்த 8ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தா ரொம்ப துணிச்சலானவரா இருப்பார். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா துணிஞ்சு இறங்கி செய்யக்கூடியவரா இருப்பார். ஆனா சில நேரங்கள்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா தப்பான முடிவு எடுத்து செயல்படுத்துவார். அதனால வாழ்க்கையில நிறைய சிக்கலை சந்திப்பார். இவங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வாழ்க்கையில எதிர்பாராத திடீர் மர்மமான முறையில நிறைய அனுபவங்கள் இவங்க வாழ்க்கையில ஏற்படும். ரகசியம் சார்ந்த தகவல்கள், அதாவது அடுத்தவங்க இவங்க அதை சொன்னாங்க அப்படின்றத கேட்கறதுல ஒரு ஆர்வம் அப்படின்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். எப்பவுமே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது யாருக்கு இருக்கும்னா இந்த 8ஆம் அதிபதி 3ல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். அதாவது 8ஆம் பாவகம் அப்படின்னாலே பிரச்சனை தான். அப்போ இந்த 8ஆம் அதிபதி அந்த ஸ்தானங்கள்ல எங்க இருந்தாலும் பிரச்சனை, அந்த ஸ்தானங்கள் அந்த ஸ்தானத்தோட பலன்கள் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனைன்றது இருக்கும். எல்லாமே நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. 8ஆம் இடம்னாலே நெகட்டிவ் தான், அதுலயும் பாசிட்டிவும் இருக்குது. அது எதிர்பாராம அதெல்லாம் திசை புத்தி முடிவு பண்ணாதான் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. இப்ப இந்த 8ஆம் அதிபதி 3ல இருந்தா காது தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா வாழ்நாள்ல வரும். அப்ப அந்த காது தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும். வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடை தாமதம் அப்படின்றதாகி லேட்டா தான் முடியும். ஒரே முயற்சியில எதையுமே உங்களால அடைய முடியாது. வாழ்க்கையில 2-3 டைம் 4 டைம் முயற்சி பண்ணாதான் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமைய மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும் நடக்கணும்னா அதுல அதிகமான ஒரு முயற்சி அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் எதையுமே நீங்க அடைய முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் வீடியோ. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 4ல இருக்கக்கூடியது. 8ஆம் அதிபதி 4ல இருந்தா எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி 4ல இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல அமைதி அப்படின்றது, ஒரு மன நிம்மதி அப்படின்றது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுல இருக்காது. மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு வில்லங்கம் பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்த்து கவனமா கையாளணும். அப்படி இல்லைன்னா அது சார்ந்த விஷயத்துல வில்லங்கத்தை கண்டிப்பா பாப்பீங்க. தாய் அல்லது தாய் வழி உறவுகளோட கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்ன்றது இருக்கும். ஒரு மன நிம்மதி அப்படின்றது ஒரு ஏற்றம் இறக்கமா தான் இருந்துட்டு இருக்கும். ஒரே சமநிலையா மன நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. சமநிலையான மன நிம்மதி அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இந்த மண்மனை பூமி வீடு வண்டி வாங்க சம்பந்தப்பட்டதை வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி அது சார்ந்த விஷயத்துல எப்பவுமே அதுல கவனமா இருக்கணும். இவங்களுக்கு மற்ற கிரக அமைப்புப்படி இந்த ரியல் எஸ்டேட் கட்டிடம் சார்ந்த தொழில் அமையுதுன்னா அது ரொம்ப 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 சூப்பராகவே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் அதிபதி 4ல இருக்கிறதுக்கு வாழ்க்கையில சில வம்பு வழக்குகளை கொஞ்சம் அதிகமாகவே இவங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயமா இருக்கும்.
குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும். குடும்பத்துல எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. இவங்க வாழக்கூடிய வீடு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில தோஷம் அப்படின்ற, அதாவது இந்த வாஸ்து குற்றம் இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். புதுசா ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இடதோஷ நிவர்த்தி பண்ணாம வீடு கட்டக்கூடாது. இந்த 8ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்க எல்லாம் மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த ஆராய்ச்சி படிப்பு சம்பந்தப்பட்டது படிச்சா மிக மிக சூப்பரா நல்லா படிச்சு மேல வரலாம். அடுத்ததா 8ஆம் அதிபதி 5ல இருந்தா எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி 5ல இருந்தா புத்திசாலித்தனமா நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. இவங்களுடைய சிந்தனைகள்லாம் பாத்தீங்கன்னா, இவங்க சிந்தனையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரகசியமான சிந்தனைகள் அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் விஷயத்துல எப்பவுமே தாமதம்ன்றது இருக்கும். லேட்டா தான் குழந்தை பிறக்கும். இதே நான் 35 வயசுல கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்லக்கூடாது. அந்த 35 வயசுல கல்யாணம் ஆனதே லேட்டு தான். சரிங்களா? கல்யாணம் நடக்க வேண்டிய வயசுல ஒரு 20-25 வயசுல நடந்து உடனே குழந்தை பார்த்தா அது சீக்கிரம்னு சொல்லலாம். 25 வயசுல கல்யாணம் பண்ணி 35 வயசுல குழந்தை பார்த்தாலும் லேட்டு தான். 35 வயசுல கல்யாணம் பண்ணி 36வது வயசுல குழந்தை பார்த்தாலும் அது லேட்டு தான். குழந்தைகள் சார்ந்த 8ஆம் அதிபதி 5ல இருந்தாலே குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு சிக்கல், ஒரு குறை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சுக்கரன் ஓரளவு நல்லா இருக்காருன்னு வைங்களேன். இந்த 8ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்களுக்கு கள்ளக்காதல் அப்படின்றது கன்ஃபார்ம் உண்டு, நடக்கும். அப்ப இந்த கள்ளக்காதல் சம்பந்தப்பட்டது பல விதிமுறைகள் பாரம்பரிய ஜோதிடத்துல இருந்தாலுமே இந்த கள்ளக்காதல் அப்படின்றது இந்த 8ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா அந்த கள்ளக்காதல் நடக்குதா, சக்சஸ் ஆகுதா அப்படின்றது நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும். தசா புத்தி ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த கள்ளக்காதல் கனவு காதலா மாறும். இல்லைன்னா காணல் காதலா தான் இருக்கும். அப்படி கள்ளக்காதல் இல்லாம போனாலும் ரகசிய உறவுகள்ன்றது இருக்கும். அதுக்கும் தசா புத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்பதான் அது நடக்கும், கிடைக்கும். இந்த 8ஆம் அதிபதி 5ல இருக்கவங்களுக்கு ஒரு ஆழமா ரொம்ப ஒரு அதிகமான ஆன்மீகம் அல்லது புராணம் இதிகாசம் சார்ந்த அறிவு அப்படின்றது, சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட அறிவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வர நல்ல காதலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கள்ளக்காதலும் சரி, அதிகமான ஒரு தீவிரமான ஒரு ஆர்வம், ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த காதல் நல்ல காதலா இருந்தாலும் சரி, கள்ளக்காதலா இருந்தாலும் சரி, அதிகமான இருந்தாலும் அடிக்கடி பிரிவு அப்படின்றது வந்துடும். ஒரு பிரிவினை அப்படின்றது கன்ஃபார்ம் உண்டு. இந்த 8ஆம் அதிபதி 5ல இருக்கிறதுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல பூர்வீகம் சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே பூர்வீகத்துல இருக்க முடியாது. இருந்தாலுமே வாழ்க்கையில பெருசா மேல வர முடியாது. தாய் மாமன் சார்ந்தவங்க, மாமன் சொந்தம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மாமன் வகை சார்ந்ததுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்றது எப்பவுமே இருக்காது. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்களுக்கு எதை தொட்டாலுமே தடை, தாமதம், சிக்கல் இதெல்லாம் சந்திச்சுதான் வாழ்க்கையில எதையுமே சக்சஸ் பண்ண முடியும். பூர்வீகம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கிறது கஷ்டம். அப்படியே இருந்தாலும் அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பயன்படாது. 8ஆம் அதிபதி 5ல இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு அப்படின்றது வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 6ல இருக்கிறது. இந்த 8ஆம் அதிபதி 6ல இருந்தா பலன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு வலிமை, ஒரு பவர் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. 8ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி முழுமையா இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் நேரடியா செயல்படவே மாட்டாங்க, மறைமுகமா தான் செயல்படுவாங்க, ரகசியமா செயல்படுவாங்க இவங்களை அழிக்கிறதுக்காக. ஆனா அதை ஜெயிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. இவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம், அதான் சக்கரை நோய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சார்ந்த விஷயம், பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம், இந்த சிக்கல் கண்டிப்பா வாழ்க்கையில வரும். மற்ற கிரக அமைப்புப்படி மருத்துவத்துறை
இவங்களுக்கு அமையுதுன்னா அதுல சிறப்பா இவங்க செயல்படுவாங்க. அந்த மருத்துவத்துறையில அதிகமான ஒரு சாதனையும் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ரகசியமா பகைவர்கள் செயல்பட்டாலும், 8ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு பகைவர்கள் ரகசியமா செயல்பட்டாலும் ஜெயிக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். பகைவர்கள் ஜெயிக்க முடியும், எதிரிகள் தோத்து போயிருவாங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த 8ஆம் அதிபதி 6ல இருக்கவங்களுக்கு போட்டி தேர்வுகள் எது எழுதினாலும் சரி நீங்க கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடுவீங்க. மருத்துவம் துறை அல்லது பாதுகாப்பு துறை சார்ந்த வேலை எது உங்களுக்கு அமைதோ மற்ற கிரக அமைப்புப்படி அதுல கண்டிப்பா நீங்க பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவீங்க. ஆனா தசாபுத்தி மோசமானுச்சுன்னா கன்ஃபார்ம் இவங்களுக்கு நோய் பாதிப்பு அதிகமாகும், விபத்து அப்படின்றதும் கண்டிப்பா இவங்களுக்கு நடக்கும். யாருக்கு? 8ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா இந்த 8ஆம் அதிபதி 6ல இருந்தா இன்னொரு விசேஷம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பாராத திடீர் ராஜயோகம். இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் 6, 8, 12ல மாறி உட்கார்ந்தாலும் சரி, இல்ல அங்க அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க உட்கார்ந்துருந்தாலும் சரி, அந்த எதிர்பாராத திடீர் ராஜ யோகம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. இப்போ இந்த 8ஆம் அதிபதி 6ல இருந்தா எதிர்பாராத திடீர் ராஜயோகம் அப்படின்றது கன்ஃபார்ம் உண்டு. ஆனா சண்டைக்காரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இவங்களாதான் இருப்பாங்க. ஆனா மன நிம்மதின்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சரிங்களா? இந்த கடன்னாலேயோ நோய் இதனாலேயோ பெரிய அளவுல பாதிப்பு வராது. ஆனால் பாதிப்பு இருக்கும், இருந்தாலுமே எதிர்பார்க்கக்கூடிய அளவு பெருசா எல்லாம் பாதிக்காது. இந்த 8ஆம் அதிபதி 6ல இருக்கிறது ஒரு வகையில ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 8ஆம் அதிபதி 7ல இருக்கிறது. 8ஆம் அதிபதி 7ல இருந்தா வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ரகசியம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ரகசியம்னா ஏதாவது ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது, அல்லது அவங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல பிரச்சனை அப்படின்றது இருக்கும். கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். அப்படி இல்லையா, நார்மலான கல்யாணமா இருக்காது. எதிர்பாராம திடீர்னு பேசுவாங்க, ஓகே சொல்லுவாங்க, கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. அப்படிதான் நடக்கும். பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்து செய்யறதுல பெருசா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்காது. எதை செஞ்சாலும் தனியா செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு அமையற கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரகசியம் கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அது என்ன ரகசியம்ன்றது ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து. மெயினா கணவன் மனைவி சார்ந்தவைகளை ஈகோனாலே சண்டை அதிகமா வரும். இவங்க காதல் அப்படின்ற ஒரு இதுல அதிகமா ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க. ஆனா தடை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். இப்போ சொன்னது எல்லாமே 8ஆம் அதிபதி 7ல இருக்கிறவங்களுக்கு. இதே இப்போ 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்திலே இருந்தா எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்திலே இருந்தால் அது ஒரு வகையில யோகம் தான், நல்ல அமைப்பு தான். ஏன்னா 8ஆம் அதிபதி 8லயே பலமா ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்லைங்களா? இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரகசியம் சார்ந்த விஷயத்துல அறிவு, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் ஜோதிடம். இப்போ ஒரு ஜோசியருக்கு 8ஆம் அதிபதி 8லயே இருக்குன்னா அது மிகப்பெரிய ஒரு யோகம். வாழ்க்கையில திடீர்னு என்னதான் மோசமான மாற்றங்கள் வந்தாலும் அதை ஈஸியா சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மரணம் சார்ந்த விஷயங்கள், மறைபொருள் விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறன், மறைவான விஷயங்கள் இந்த உலகத்துல என்னென்ன இருக்கு அது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி வெளியில சொல்லக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். 8ஆம் அதிபதி 8லயே இருக்கிறது அது ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தான். ஆயுள் தீர்க்கம் அது கன்ஃபார்ம். ஆனா வாழ்க்கையில திடீர்னு விபத்து ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அது தசாபுத்தியாக தீர்மானிக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தா அந்த விபத்துன்றது வராது. கோபம்ன்றது குணம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். கோபம் சார்ந்த குணம் அப்படின்றது ரொம்ப இவங்க இருக்கலாம். அது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த 8ஆம் அதிபதி 8லயே இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுடைய உதவி, பணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராம திடீர்னு வரும். திடீர்னு இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த 8ஆம் அதிபதி 8லயே இருக்கிறவங்களுக்கு காமம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். எதிரிகள் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, பெரிய அளவுல பாதிப்பு வராது. ஏன்னா ஜெயிக்கக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. வாழ்க்கையில எதிர்பாராம குருட்டு யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இவங்களுக்கு தான். வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில வருதுன்னா அதுல ஜெயிக்கக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க.
கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எது வந்தாலும் சரி அதுல இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிக்க முடியாது. இப்போ இது எல்லாமே 8ஆம் அதிபதி 8ல இருந்தா சொன்னோம். அடுத்ததா 8ஆம் அதிபதி 9ல இருந்தா எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி 9ல இருந்தா இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமா தான் இருக்கும். ஒரு தடவை அதிர்ஷ்டம் வரும், அடுத்த தடவை துரதிருஷ்டமாய் போயிடும். இப்படியே அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் அப்படின்றத மாத்தி 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 தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். 8ஆம் அதிபதி 9ல இருந்தாலும் வாழ்க்கையில ஏற்றம் இருக்கும், அதாவது ஜான் ஏறினால் முளம் சேர்க்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பு இருக்கும். அதுக்கு மட்டுமே நடக்காது, அதுவும் நடக்கும். தந்தை வர்க்கத்துல தந்தை வர்க்கம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு ரகசியமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இந்த 8ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராம திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படின்றது கண்டிப்பா அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி தசா புத்தியும் நடக்கும். அதே இந்த 8ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துல இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் குறைவுதான், பெருசா சொல்ல முடியாது. ஆனா வெளிநாடு வாய்ப்பு எதிர்பாராம அமைஞ்சாலுமே அது ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்றத வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கு? 8ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்களுக்கு. இந்த 8ஆம் அதிபதி 9ல இருந்தாலே தந்தை வழி உறவுகள் சார்ந்து அவர் ஒரு சிறப்பா இருக்காது. ஒண்ணு தந்தையை பிரிஞ்சு இருக்கணும், அல்லது ஒரே வீட்டுல இருக்காங்க அப்படின்னா பிரிஞ்சு பிரியாம இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் தந்தையோட உறவு நிலை அப்படின்றது இருக்கும். பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு அப்படின்றது கண்டிப்பா வரும். பூர்வீகம் சார்ந்த சொத்து எல்லாமே கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு அதை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். இதெல்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க. எதுவுமே குறிப்பிட்ட திசை புத்தி வரும்போது தான் நடக்கும். திசை புத்தி வராம, திசையை மட்டும் நான் சொல்ல கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. புத்தி வந்தாலும் நடக்கும், அந்த குறிப்பிட்ட திசை புத்தி வரணும். இப்போ இந்த 8ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப குலதெய்வம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணிக்கணும். அப்பதான் இவங்க வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததா 8ஆம் அதிபதி 10ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி 10ல இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த வகையிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எதிர்பாராம திடீர்னு மாற்றத்தை இவங்க சந்திச்சிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களோட அடிக்கடி கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களாம் ரகசியம் சார்ந்த தொழில்கள் எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதாவது ரகசியம் சார்ந்த தொழில் எதை வேணா எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ரகசியம் சார்ந்த தொழில் இவங்க செய்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா அந்த தொழில் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். முகத்தை வெளியில காட்டாம செய்யக்கூடிய தொழில், 2ஆம் நம்பர் பிசினஸ், ரகசியம் சார்ந்த தொழில். இப்போ 8ஆம் அதிபதி 10ல இருக்காரு அப்படின்னா தொழில் சார்ந்த வகைகள் அதிகமா வெளியில தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனா தொழில் சார்ந்த வகையில அடிக்கடி மாற்றம் அப்படின்றது வரும். இல்ல ஒரே வேலையை ஒரே தொழில செய்யறாங்கன்னாலும் வேற வேற இடத்துல செய்யற மாதிரி வரும். ஒரே கம்பெனில வேலை செஞ்சாலும் அடிக்கடி டிரான்ஸ்பர் வரும், அல்லது ஒரே கம்பெனில வேலை செஞ்சாலும் போஸ்டிங் அடிக்கடி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 8ஆம் அதிபதி 10ல இருக்கிறது ஒரு தொல்லைதான். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை சிக்கல் அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல தொழிலா அமைஞ்சா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதிகமா வெளியில தெரியற மாதிரியான ஒரு தொழில் அப்படின்ற விஷயமா அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஆனா இவங்களுக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்தவர்களை இப்ப அதிக பேர் இந்த லஞ்சம் வாங்கிட்டு வேலை பாக்குறவங்க, நல்லா கவனிங்க, லஞ்சம் வாங்கிட்டு வேலை பாக்குறவங்க அது யாரா வேணா நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவரா அதிகாரம் பண்றவங்க, இது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் 8ஆம் அதிபதி 10ஆம் வீட்டோட பலமா சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது 8ஆம் அதிபதி 10ல இருக்கும், அல்லது 10ஆம் வீட்டுக்கு பலமா சம்பந்தப்பட்டிருக்கும். அவங்களுக்கு தான் இந்த லஞ்சம் வாங்குற ஒரு குணம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓவரா அதிகாரமா செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதெல்லாம் இந்த 8ஆம் அதிபதி 10ல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அடுத்த 8ஆம் அதிபதி 11ல இருந்தா எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி 11ல இருந்தா கண்டிப்பா ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லிடலாம். 8ஆம் அதிபதி 11ல இருக்க எல்லாத்துக்குமே ஆயுள் அப்படின்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆயுளை பத்தி ஒண்ணு குறை சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது.
இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம திடீர்ன்ற ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு லாபம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம தான் கிடைக்கும். எதிர்பார்க்கறதா அந்த அதிர்ஷ்டம்லாம் கிடைக்காது. இவங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. எல்லா நண்பர்களையும் இவங்களால நம்ப முடியாது, நம்ப கூடாது. நம்பினா துரோகத்தை தான் சந்திக்கணும். வாழ்க்கையை எதிர்பாராம திடீர் வாய்ப்புகளை இவங்க சந்திப்பாங்க. இவங்க தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, லேபர் வேலை பார்த்தாலும் சரி, அதுல எதிர்பாராம திடீர்னு ஒரு ரகசியமான ஆதாயம் அந்த வேலை சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்க வாழ்க்கையில இந்த 8ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில அதிகமான ஒரு முயற்சியை பண்ணாதான் வெற்றி சந்திக்க முடியும். சாதாரண முயற்சியில வெற்றி சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். 8ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கும். வரக்கூடிய கணவன் மனைவினால தசாபுத்தி மோசமானால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதோ ஒரு வகையில சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். அது தசாபுத்தி மோசமானால். ஓகே, அடுத்ததா 8ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? 8ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருந்தா இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அல்லது இந்த தியானம் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படின்றது வந்துடும். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்களுக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு தனிமை, அதாவது மொத்தமா குடும்பத்தோடவே இருந்தாலும் ஒரு தனிமையில வாழ்ற மாதிரியான ஒரு தன்மை அப்படின்றதுதான் இவங்க கிட்ட இருக்கும் இந்த 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்னு, இந்த 8ஆம் அதிபதி 12ல இருந்தா இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி இருந்தாலும் சரி, 6, 8, 12 அல்லது 8ஆம் அதிபதி 8லயே இருந்தாலும் சரி, அல்லது 12ல இருந்தாலும் சரி, 6ல இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதிர்பாராத திடீர் ராஜயோகம் தான். இப்ப இந்த 8ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது இதுவும் ஒரு வகையில எதிர்பாராத திடீர் ராஜயோகம் தான். இந்த 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா வரும் வாழ்க்கையில. இவங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், இந்த கோபம், காதல், பாசம், அன்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்குவாங்க. அதிகமா எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் உணர்ச்சியா இருந்தாலும் வெளிக்காட்டிடணும். அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுன்னா ஒரு நாளைக்கு பெருசா வெடிச்சு வாழ்க்கையில பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப இந்த 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம், கோபம் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடக்குவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசபுத்தி நல்லா இருந்தா வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க. வெளிநாட்டிலே வாழக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிரும். கொஞ்சம் மன உளைச்சலான வாழ்க்கையா உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா செலவு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எதிர்பாராத விரயங்கள், செலவுகள், முக்கியமா ஹெல்த் சம்பந்தப்பட்டதுக்காக அதிகமான செலவு அப்படின்றது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நடக்கும். 8ஆம் அதிபதி 12ல இருந்தா இப்போ இத நம்ம இவ்வளவு பலன்கள் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு, கூட சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்பு, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி, அதை பொறுத்து அந்த பலன் இருக்கும். ஆனா சொன்ன எல்லா பலனும் இல்லாமல் போனாலும் அதுல 1, 2 பலன்கள் இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அதுதான் ஜோதிடம். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்ப புதுசா ஜோதிட முறை எவ்வளவோ வந்துருச்சு, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல. நீங்க எந்த ஜோதிட முறையை படிச்சாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தை படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு சிறந்த ஜோதிடரா ஆக முடியும். அதனால ஜோதிடம் படிக்கிற எல்லாருமே மற்ற ஜோதிட முறைகள் படிங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை படிங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இன்னொன்னு, இந்த தொழில்முறை ஜோதிடரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட படிங்க. அதுக்காக என்கிட்டயே எல்லாரும் படிங்கன்னா நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்கிட்ட படிச்சாலும் சரி, தொழில்முறை ஜோதிடர் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அனுபவத்தை சொல்லி கொடுப்பாங்க. வெறும் பாடம் மட்டுமே நடத்துறவங்களால அனுபவத்தை சொல்ல முடியாது. அவங்க புத்தகத்துல இருக்கிறதான் பாடமா நடத்திட்டு போவாங்க. அனுபவத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதுதான் உங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகும். அதனால தொழில்முறை ஜோதிடர்கிட்ட, யாரெல்லாம் தொழில்முறை ஜோதிடரா இருந்து பாடம் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க ஜோசியத்தை கத்துக்கிட்டீங்கன்னா மிக சிறந்த ஒரு ஜோசியரா ஆகலாம். அடுத்தது, ஜோசியம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த புத்தகத்துல இருக்கிறத படிச்சுக்கோ, சொல்லி கொடுக்கறத மட்டுமே வச்சோம்னா ஒருத்தர் ஜோதிடரா ஆக முடியாது.
சுய சிந்தனை, சுய அறிவு, அதையும் பயன்படுத்தினா மட்டும்தான் ஒருத்தர் ஜோசியரா ஆக முடியும். சொல்லி கொடுத்ததை மட்டுமே வச்சு ஜோசியரா ஆக முடியாது. அதனால உங்க சுய சிந்தனை, சுய அறிவையும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஆராய்ச்சி மனப்பான்மை அப்படின்றது இருக்கணும். ஒரு ரூல்ஸ படிச்சா அது சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். சரியா இருக்கா, ஓகே. குறிப்பிட்ட ஒரு 50 ஜாதகம் 100 ஜாதகம் சரியா இருக்கான்னு பாருங்க, தப்பு கிடையாது. ஒரு 10 ஜாதகத்துக்காக குறைஞ்சபட்சம் பார்க்கணும். சரியா இருந்தா அந்த ரூல்ஸ் சரியா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு ரூல்ஸ வச்சு உங்க அறிவுனால அதை 9வது ஆக்கிடணும். அது சரியாகவும் இருக்கணும். அப்பதான் ஜோசியத்துல அதிகமா ஜோதிட அறிவுல வளர முடியும். பொருளாதாரத்துல வளர்றது, வளராம போறது நடக்கக்கூடிய திசை புத்தி. அறிவு சார்ந்த விஷயத்திலையும் ஜோதிடம் அப்படின்றது ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா அதிகமான ஒரு இதை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை டைப் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. அப்படி இல்லைன்னா போட்டோ பிடிச்சு கூட அனுப்புங்க. உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்ன அதை கேட்டுருங்க. அதுக்கு மட்டுமே பதில் கிடையாது. அதையும் மீறி என்னுடைய பார்வைக்கு என்னென்ன விஷயங்கள் வருதோ உங்க வாழ்க்கைக்கு தேவையானது அது எல்லாத்தையுமே சொல்லுவேன். அப்புறம் பேசுறது இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. சில பேருக்கு 10 நிமிஷத்துல முடியும், சில பேருக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 1 மணி நேரம் கூட ஆகும். அது அவங்கவுங்க ஜாதகம் இருக்கக்கூடிய அமைப்பு, அது அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்து. அதனால பேசக்கூடிய டைம் இவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு, பேசும்போது நாம என்ன பலன் சொல்றோமோ அதை நீங்க அப்படியே ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டு அதை நீங்க எப்ப வேணாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கலாம் நாம என்ன சொன்னோம் அப்படின்றத. அதாவது பேசும்போதுனா நம்ம போன்லயே பேசிதான் ஜாதக பலன் சொல்ல போறோம். இந்த ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புறது அப்படி எல்லாம் கிடையாது. அடுத்தது என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு 700 ரூபாய் ஃபீஸ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரும் ஒரே நம்பர் தான். அது ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துக்குங்க. அதுல அனுப்புனீங்கன்னா ஒரு நாள், இந்த அப்பாயின்மெண்ட் 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு பலன் சொல்லிடலாம். ஆனால் ஆறுதலை எதிர்பார்த்து எந்த ஜோதிடர்கிட்டையும் போகாதீங்க. ஆறுதல் சொல்றதுக்கு ஜோதிடர் தேவையில்லை. அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடர். அதனால உங்க ஜாதகத்தின் உண்மையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் ஆதரவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவுல நான் சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.